ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் லைவ் அப்டேட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தினேஷ்க்கும் விசித்ராக்கும் திரும்ப மோதல் ஏற்பட்டிருக்கு. திரும்ப திரும்ப ஏன் மோதல் ஏற்படுது அப்படின்றது தெரியல. என்ன ஆச்சு, என்ன சொன்னார் அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். நேற்று விக்ரமும் தினேஷும் நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, தினேஷ் கிட்ட சொல்கிறாரு, உங்களை தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, வந்து இந்த ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்கள் அந்த அளவுக்கு இந்த ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குண்ணா அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து தினேஷ் கிட்ட சொல்கிறாரு. தினேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் சொல்கிறாரு, என்னோட தங்கச்சி கூட உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு வேலை பார்க்கலன்னா வந்து தூக்கம் வராது. அது மாதிரி தினேஷ்க்கு வந்து விசித்ராவை பற்றி பேசலாம் சுத்தமாக தூக்கம் வராது. அந்த மாதிரி தான் விசித்ராவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, விக்ரம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து உங்களை எந்த அளவுக்கு பிடிச்சதோ அதை விட வந்து விசித்ரா மேடமையும் ரொம்பவே எல்லா ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு உடனே அது தினேஷால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் யாரையும் பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இவங்க போய் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் சும்மா தனியாக உக்காந்துக்கிறாங்க. உக்காந்துட்டு அழற மாதிரி அழறாங்க, தனியாக உக்காந்துக்கிறாங்க. அப்படி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறதுனால இவங்க ஏஜ் கேட்டகரி, இவங்க ஏஜ் குரூப்புன்றதுனால பரவாயில்ல, நம்ம ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க இப்படி வந்து இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்களே, இப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர இவங்களுக்கு ஜென்யூனான சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க, நம்ம பசங்களோடு இருக்காங்க, ஒரு பெரியவங்க நம்ம வயசில் இருக்கவங்க அப்படின்ற சப்போர்ட்டை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தினேஷ் சொல்கிறாரு. அப்புறம் தினேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை வேறு யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, யார் யார்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது, எது எது டவுனுன்றதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை போய் அவங்க கிட்ட ட்ரிகர் பண்ணி அவங்க கிட்ட சண்டையை வளர்க்குறாங்க. சண்டை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் ஒரு ஓரத்தில் தனியாக உக்காந்துக்கிறாங்க. தனியாக உக்காந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணால் வெளியில் வந்து இவங்களை எல்லாரும் ஒதுக்குற மாதிரி தெரியும், இவங்க எல்லாரையும் வந்து சண்டை போட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி தெரியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஸ்டண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே தாண்டி இவங்களுக்கு ட்ரூவான ஒரு எமோஷன் கிடையாது. இவங்க எல்லாமே சும்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க பண்ணுறது. அவங்க வெளியில் நல்லபடியாக காட்டணும், அவங்க வெளியில் நல்லபடியாக தெரியணுன்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இது வந்து ஜென்யூனான ஒரு விஷயமே கிடையாது. இவங்களுக்கு இது எல்லாமே ஃபேக் தான் இவங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏன் இவ்வளோ அபாண்டமாக சொல்கிறாரு. விசித்ரா பண்ணுறதுல ஏன் எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாரு அப்படின்றது தெரியல. ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தினேஷ் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் இதுக்கப்புறம் எதுக்குமே ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது, எல்லாத்துக்குமே நான் வந்து ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷும் விக்ரமும் சொல்லிட்டு இருந்தாங்க. விசித்ரா மேடம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது, அதெல்லாம் யாருக்கும் பிடிக்கலப்பா, சும்மா பேசுவாங்க, எல்லாரும் தட்டி விட்டுட்டு போவாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா, வெளியில் போனால் தான் இன்னும் இவங்க லட்சணம் என்னன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. தினேஷ் விசித்ராவை பற்றி பேசினது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை பற்றி சொல்கிறாரு. அர்ச்சனாவை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அர்ச்சனாவுக்கு டேலண்ட் இருக்குது, இங்கே எல்லாம் ஓரளவுக்கு விளையாடுது, ஆனால் அதை தாண்டி எல்லாமே ஃபேக்கு, எதுவுமே உண்மை கிடையாது. வெளியில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து ஓவராக சீன் போட்டுட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, சும்மா இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கு, மற்றது எல்லாமே ஃபேக்கு தான். ஒரு சில விஷயம் மட்டும்தான் அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களே தவிர மிச்சம் எல்லாமே ஃபேக் தான். உங்களுக்கு வெளியில் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அதனால வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அந்த அளவுக்கு அர்ச்சனா ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். எல்லாருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா கிட்ட ஒரு மாதிரியும் அர்ச்சனா கிட்ட ஒரு மாதிரியும், அர்ச்சனா முன்னாடி வந்து அர்ச்சனா கிட்ட ஃபேம் இருக்குன்னு தெரிஞ்சு அர்ச்சனா கிட்ட போய் கெஞ்சிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறது. அர்ச்சனா கிட்ட இந்த மாதிரி பேச முடியுமா? கண்டிப்பாக முடியாது. விசித்ரா அப்படின்னும் போது விசித்ரா தானே அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணுறாரு. இவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கேவலமான வேலையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போது டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. இவர் ஏன் இப்படி இருக்கார், மற்றவங்களால சொல்கிறார் நீங்கள் ஒன்று முன்னாடி பேசுகிறீங்க பின்னாடி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை முன்னாடி பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணிட்டு இவரும் தான் போய் பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு. விசித்ராவை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசிகிட்டு இருக்காரு. விசித்ரா எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறாங்க, அவரை பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப ஏன் தினேஷ் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.